Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல சர்க்கிள் மேஜிக் ரிங் யூஸ் பண்ணியும் அப்புறம் செயின் 4 யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி எப்படி சர்க்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து நம்ம எப்போவுமே ஸ்லிப் நாட்டுக்கு எப்படி போடுமோ அதே மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க. செகண்ட் த்ரெட் நம்ம போடும்போது அதை க்ராஸாக போடுங்க. இப்போ வந்து நீடில் செகண்ட் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்விஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்தோட சேர்த்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளேஸில் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 2 and 3. இப்போ நம்ம இந்த மேஜிக் ரிங்கில் போயிட்டு யானை ஒர்க் பண்ணி டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது வழியாக த்ரெட்டை புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. யானை ஒர்க் பண்ணிக்கோங்க. மேஜிக் ரிங்குக்குள்ளாடி போய் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதே மாதிரி 12 டைம்ஸ் ஒர்க் பண்ணுங்க. டபுள் க்ரோஷேல டவுட் இருந்துச்சுன்னா டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து கற்றுக்கோங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 12 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷார்ட்டாக இருக்க டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அந்த டாப் ஆஃப் த 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த செயின் வழியாக நீடில் அந்த பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 லூப்லேயுமே போடுங்க. இப்போ த்ரெட்டை வந்து 2 செயின் வழியாகவும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக பாருங்கள் ஸ்லிப் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செயினில் நம்ம இப்போ வெளியில் எடுக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு செகண்ட் டைம் நம்ம யானோர் எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டிச்சில் இருந்துமே வெளியில் வந்துடணும். ஸோ இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம திரும்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எங்கே ஜாயின் பண்ணணுமோ அந்த செயின் வழியாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை புல் பண்ணி அந்த செயின் வழியாக வெளியில் எடுங்க. ஸோ த்ரெட்டை புல் பண்ணி அந்த செயின் வழியாக வெளியில் எடுங்க. எடுத்ததுக்கப்புறமா நீடில் இன்னொரு லூப் இருக்கும், அந்த லூப் வழியாகவும் நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ பிகினர்ஸ் வந்து இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போ செயின் 1 போட்டுக்கலாம் செக்யூர் ஆகிறதுக்காக. செயின் 1 போட்டதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம இந்த மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி தான் சர்க்கிள் பண்ணுவோம். நமக்கு மிடில் வந்து அந்த கேப்பே இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். மிடில் வந்து ஸ்பேஸே இருக்காது. இப்போ நம்ம செயின் 4 போட்டு எப்படி சர்க்கிள் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா செயின் 4 போட்டுக்கோங்க. 1 2 3 and 4. இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செயினுக்கு உள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறமா த்ரெட்டை ஃபஸ்ட் லூப்லேருந்தும் செகண்ட் லூப்லேருந்துமே வெளியில் எடுத்துருங்க. திரும்பவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை இந்த 2 லூப்லேருந்துமே நம்ம வெளியில் எடுக்கணும். 1 and 2. ஸோ இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அந்த மிடில் ஒரு ஸ்பேஸ் நமக்கு க்ரியேட் ஆகும்ல, அதுக்குள்ளாடி போய் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நம்ம 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3யை இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு 12 டபுள் க்ரூஷேஸ் இருக்கும். டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இருக்கா 12 டபுள் க்ரூஷே இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இதில் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3rd செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லாங்காக இருக்கிற நம்ம எப்போவுமே புல் பண்ணுற த்ரெட்டை 2 லூப்பில் இருந்துமே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ஸோ செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, இதில் வந்து நம்ம மிடில் வர ஹோலை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. மேஜிக் ரிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல டைட்டாக அந்த சர்க்கிள் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர்.